வாஷி யோகம். வேத புராணங்களில் சிவராஜ யோகம் என்று உயர்ந்த ஒரு கலையாக கருதப்படும் வாசி யோகமே தலையாய ஒரு கலையாகும். ஜீவன் சிவத்துவம் அடைவது இந்த வாசி யோகத்தில்தான். ஜீவன் சிவத்துவம் அடைவது இந்த வாசி யோகமே. அதனால்தான் சிவராஜ யோகம் என்று வேத புராணம் கூறுகிறது. மனமும் மூச்சும் ஒருங்கே இணைந்து அது ஒருங்கே பயணித்து நம்முடைய மூச்சுக்காற்றை முழுமையாக மனதும் சேர்ந்து பயணிக்கும் பொழுது உருவ மத்தியில், அதாவது உருத்துவ கதியில் செலுத்தி உருவ மத்தியில் உடைய உருவ பூட்டில் இணைக்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு சித்தி அடைகிறோம். அந்த சித்தி அகத்தில் உள்ள ஆன்ம தேகம் வளர்ந்து சிவத்துவம் அடையக்கூடிய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நடக்கும். ஆன்ம வளர்ச்சி. அந்த ஆன்ம வளர்ச்சியை அனைவரும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த சிவராஜ் யோகம் என்ற வாசி யோகத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக நான் பெருமை அடைகிறேன். குருவின் அனுக்கிரகம் மூலமாக உடலில்லா பயணம் என்ற ஆஸ்ட்ரல் டிராவல் மூலமாக இந்த பயிற்சியை கொடுத்து கொண்டு வருகின்றேன். அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.